சத்தியன். இந்த வீடியோவில் சியில் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டேட்டா டைப்ஸில் வந்து 4 முக்கியமான டேட்டா டைப்ஸ் இருக்கு. இன்டிஜர், ஃப்ளோட், டபுள், டி. இந்த வீடியோவில் 4 முக்கியமான டேட்டா டைப் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இன்டிஜர் அப்படின்றது வந்து ஹோல் நம்பர் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இன்டிஜர்னு சொல்லுவோம். அதாவது முழு எண். A = 10, 15, 25, 34, 767 இந்த மாதிரி ஒரு ஹோல் நம்பர் டிஸ்பிளே பண்றதுக்கு, ஹோல் நம்பர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இன்டிஜர் டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம். பி அப்படின்றது வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா டைப்பா கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் வந்து ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். டபுளும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் தான், ஃப்ளோட்டும் டபுளும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் தான், ஃப்ளோட்டும் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் தான். பட் என்ன டிஃபரன்ஸ்னா, ஃப்ளோட்டிங்ல ஸ்டோர் பண்றத விட டபுள்ல ஸ்டோர் பண்ணும்போது அதிகமான டேட்டா, அதிகமாக ப்ரிசிஷன் வந்து இருக்கும், அதாவது துல்லியமா வந்து இருக்கும். ஃப்ளோட்ல ஸ்டோர் பண்றதோட டபுள்ல ஸ்டோர் பண்ணும்போது பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர நம்பர் வந்து துல்லியமா வந்து இருக்கும். அவ்வளவுதான். கேரக்டர் டீடைல் வந்து சிங்கிள் கேரக்டர் ஏதாவது வந்து ஸ்டோர் பண்றதுக்கு. சப்போஸ் எனக்கு வந்து மோர் தென் ஒன் கேரக்டர் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா அரேவா கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரேவா கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்னொருக்கு வந்து ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் இருக்கு. அந்தந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரை யூஸ் பண்ணி தான் பிரிண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் அப்ல இன்டிஜருக்கான ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் பர்சன்டேஜ் டி கமா ஏ. பிரிண்ட் அப்ல ஃப்ளோட்டுக்கான ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் பர்சன்டேஜ் எஃப் கமா பி. பிரிண்ட் அப்ல டபுள்கான ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் பர்சன்டேஜ் எல்எஃப் கமா சி. பிரிண்ட் அப்ல கேரக்டருக்கான ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் பர்சன்டேஜ் சி கமா டி. பிரிண்ட் அப்ல கேர் அரேக்கான ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் பர்சன்டேஜ் எஸ். அதாவது ஸ்ட்ரிங் அப்படின்றது வந்து பர்சன்டேஜ் எஸ். கேர் அரேக்கு பர்சன்டேஜ் எஸ். இதை அப்படியே டிஸ்பிளே பண்றேன். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணும்போது நோ எரர் நோ வார்னிங் காட்டணும். ஃபர்ஸ்ட் 0 எரர் 0 வார்னிங் காட்டிடுச்சு. ரன் பண்ணோம் அப்படின்னா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம். ஒன்னொன்னுலேயே கிளாஸ் கொடுத்துருக்கோம். அப்பதான் ஒன்னொன்னு ஒவ்வொரு நியூ லைன்ல வந்து வரும். ஃபர்ஸ்ட் 56.57 888/9 78.987654 ஏ கேரக்டர் வேல்யூ ஏ. முத்துக்காட்சி ஏன்றது வந்து கேரக்டர் அரே. கேரக்டர்ல வந்து பர்சன்டேஜ் சி போட்டுக்கோம் இல்லையா, பர்சன்டேஜ் சிக்கு பதிலாக பர்சன்டேஜ் டி போட்டு பின் பண்ணணும் அப்படின்னா அந்த கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூ வந்து பின் பண்ணும். பர்சன்டேஜ் சிக்கு பதிலாக டி போட்டோம் அப்படின்னா அந்த கேரக்டரோட ஆஸ்கி வேல்யூ வந்து பின் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் ஏக்குரிய இதோட ப்ரோக்ராம் அவுட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னு காட்டுது இல்லையா, அதோட ஆஸ்கி வேல்யூ வந்து காட்டும். பர்சன்டேஜ் சி எடுத்து பர்சன்டேஜ் டி போட்டுக்கு இந்த இதுல
97. ஏயோட ஆக்சி வேல்யூ 97. ஸோ இது என்ன அப்படின்னா வந்து இன்டர்னலா கேட்டகரி டேட்டா டைப் இன்டிஜர் வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணும். ஒரு கேட்டை ஸ்டோர் பண்ணோம்னா அதோட ஆக்சி வேல்யூ போய் தான் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ கேட்டகரி டேட்டா டைப்பும் வந்து இன்டிஜர் டேட்டா டைப் தான். கேர் அப்படின்றதும் இன்டிஜர் டேட்டா டைப் தான். ஒரு கேட்டை ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதோட இன்டிஜர் வேல்யூ போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம். முத்துக்கார்த்திகேயன், மதுரை.